வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே 10ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 70ஆம் ஆண்டில் ஜெருசலம் முற்றுகையின் போது பேரரசர் ஸ்பாசியானின் மகன் டைட்டஸ் ஜெருசலம் மீது முழுமையான தாக்குதலை ஆரம்பித்தார். 1497ஆம் ஆண்டில் அமெரிக்கோ வெஸ்புஸ்கி புதிய உலகத்திற்கான தனது முதலாவது பயணத்தை ஆரம்பித்தார். 1612ஆம் ஆண்டில் ஷாஜகான் மன்னர் மும்தாஜ் ராணியை திருமணம் புரிந்தார். 1655ஆம் ஆண்டில் இங்கிலாந்து ஸ்பானியாவிடமிருந்து ஜமைக்காவை கைப்பற்றியது. 1768ஆம் ஆண்டில் 3ஆம் ஜார்ஜ் மன்னரை பெரிதும் விமர்சித்து எழுதிய ஜான் வில்ஸ் என்பவர் சிறைபிடிக்கப்பட்டார். இதை அடுத்து லண்டனில் பெரும் கலவரம் உண்டது. 1773ஆம் ஆண்டில் வட அமெரிக்க தேயிலை வணிகத்தில் பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு ஏகபோக உரிமை அளிக்கும் தேயிலை சட்டத்தை பெரிய பிரித்தானியாவின் நாடாளுமன்றம் அமுல்படுத்தியது. 1774ஆம் ஆண்டில் 16ஆம் லூயி பிரான்சின் மன்னராக முடிசூடினார். 1796ஆம் ஆண்டில் பிரான்சு மன்னன் நெப்போலியன் போனாபர்ட் இத்தாலியில் ஆஸ்திரிய படைகளுக்கு எதிரான போரில் பெரும் வெற்றி பெற்றான். 2000 ஆஸ்திரியர்கள் வரையில் கொல்லப்பட்டனர். 1824ஆம் ஆண்டில் லண்டன் தேசிய அருங்காட்சியகம் பொதுமக்களுக்காக திறந்துவிடப்பட்டது. 1837ஆம் ஆண்டில் நியூயார்க் நகர வங்கிகள் செயல் இழந்தன. வேலை வாய்ப்பு இன்மை பெருமளவில் அதிகரித்தது. 1849ஆம் ஆண்டில் நியூயார்க் நகரில் மன்ஹேட்டனில் ஆஸ்டோர் ஒபேரா மாளிகையில் 2 நடிகர்களுக்கு இடையே ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து நடைபெற்ற கலவரத்தில் குறைந்தது 25 பேர் கொல்லப்பட்டனர், 120 பேர் காயமடைந்தனர். 1857ஆம் ஆண்டில் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் மீரட் என்ற இடத்தில் சிப்பாய்கள் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சியை ஆரம்பித்தார்கள். இந்திய விடுதலை போராட்டம் இதன் மூலம் ஆரம்பம் ஆனது. 1865ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பின் தலைவர் ஜெபர்சன் டேவிஸ் அமெரிக்க கூட்டுப்படைகளினால் ஜார்ஜியாவில் கைது செய்யப்பட்டார். 1877ஆம் ஆண்டில் ருமேனியா உதுமானிய பேரரசிடம் இருந்து விடுதலையை அறிவித்தது. 1908ஆம் ஆண்டில் அன்னையர் நாள் முதலில் அமெரிக்காவில் மேற்கு வெர்ஜீனியாவில் கொண்டாடப்பட்டது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி தவறுதலாக ஜெர்மனிய நகரான ஃப்ரைபர்க்கின் மீது குண்டுகளை வீசியது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பெல்ஜியம், நெதர்லாந்து, லக்சம்பர்க் ஆகிய நாடுகளுக்குள் ஜெர்மனி ஊடுருவியது. 1940ஆம் ஆண்டில் நெவில் சேம்பர்லேன் பதவி துறந்ததை அடுத்து வின்ஸ்டன் சர்ச்சில் ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமரானார். 1941ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனிய வான்படையின் தாக்குதலில் லண்டனில் மக்களவை சேதத்திற்கு உள்ளாகியது. 1946ஆம் ஆண்டில் ஜவஹர்லால் நேரு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். 1946ஆம் ஆண்டில் அமெரிக்கா முதல் தடவையாக V2 ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவியது. 1960ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் ட்ரைட்டன் சப்மரைன் புவியை கடலுக்கு உள்ளாக சுற்றி வந்த முதலாவது நீர்மூழ்கி கப்பல் என்ற சாதனையை பெற்றது. 1975ஆம் ஆண்டில் சோனி நிறுவனம் பீட்டாமாக்ஸ் என்ற வீடியோ பிளேயரை ஜப்பானில் வெளியிட்டது.
1981ஆம் ஆண்டில் பிரான்சுவா மித்ரான் பிரான்சின் முதலாவது சோசலிச அரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1993ஆம் ஆண்டில் தாய்லாந்தில் விளையாட்டுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் நடைபெற்ற தீ விபத்தில் பெரும்பான்மையாக இளம் பெண்கள் அடங்கிய 188 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். 1994ஆம் ஆண்டில் நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதலாவது கருப்பின அரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1996ஆம் ஆண்டில் எவரெஸ்ட் சிகரத்தில் இடம்பெற்ற கடும் புயலில் சிக்கி 8 மலையேறிகள் உயிர் இழந்தனர். 1997ஆம் ஆண்டில் ஈரானில் ஆர்க்டேக்குள் அருகே நிகழ்ந்த 7 அளவு நிலநடுக்கத்தில் 1567 பேர் உயிரிழந்தனர். 2300 பேர் காயமடைந்தனர். 2013ஆம் ஆண்டில் மேற்கு அரைக்கோளத்தின் மிக உயர்ந்த கட்டிடம் என்ற பெயரை நியூயார்க் உலக வர்த்தக மைய கட்டிடம் பெற்றது. மேலும் மே 10ஆம் நாளானது மாலத்தீவுகளில் குழந்தைகள் தினமாகவும், ருமேனியாவில் விடுதலை தினமாகவும், மெக்சிகோ நாட்டில் அன்னையர் தினமாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.